வணக்கம் நேயர்களே, இது அச்சும் அசலும். நாள்தோறும் நாளேடுகளில் அச்சாகும் செய்திகளின் அசல் தன்மையை அலசும் நேரலை நிகழ்ச்சி வழங்குவதற்காக சாமானியரின் குரலாய் நான் சிகாமணி. இன்று செய்தித்தாள்களில் பல்வேறு முக்கிய செய்திகள் பிரசுரமாகியிருக்கின்றன. அவை குறித்த ஆழமான பார்வையை வழங்குவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் டிவி சோமு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார், இன்னைக்கு காலை வணக்கம். சார், இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி தினத்தந்தியில் கூட பேனர் நியூஸாக வந்திருக்கு. வழக்கு பதியாமலேயே ஓராண்டு சிறையில் அடைக்கலாம், தேசிய பாதுகாப்பு சட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இளைஞர்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு மாபெரும் எழுச்சி கண்டு இந்த போராட்டம் தொடங்கியிருக்காங்க. 20ஆம் தேதி ஒரு வன்முறை கட்டவிழ்ப்பிற்கு அப்புறமா நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு விவாதத்தையும் ஒரு எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் இந்த 1980ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது இதில் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வழக்கமாக டெல்லியில் இருக்கிற சட்டம் தான், 3 மாதத்துக்கு ஒரு முறை அதை நாங்கள் ரினுவல் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்டே இது பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வழக்கமாக அப்படி ரினுவல் பண்ணும்போது கொடுக்காத ஒரு பப்ளிசிட்டியை இப்போ ஏன் கொடுக்குறாங்கங்கிறப்ப தானே அந்த கேள்வி வருது. மாணவர்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு விஷயம் தவிர, இப்போ இந்த கலவரமாக ஆக்குனது மாணவர்களா இல்லை அவர்களை அடக்குவதற்காக களமிறக்கப்பட்ட ஆட்களா? அது காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை காவல்துறை இல்லாத ஆட்கள் கூட அங்கே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, காவல்துறையினர் கூட சீருடை இல்லாமல், பேட்ஜு பேர் இல்லாமல் அங்கே தடியடி நடத்துனதுலேருந்து இந்த மாணவர்களை கடுமையாக தாக்குனது, கற்களை வீசி தாக்குனது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ புகாராக வந்திருக்கு ஒன்று. அதே மாதிரி இந்த படையிலேயே இல்லாதவர்கள், தனிப்பட்ட நபர்கள், இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்துத்துவ நபர்கள் தான் நிறையா வந்திருக்கிறதாக புகார் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டு அமைச்சர் வன்னியரசு கூட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஏற்கனவே சிஏஏ எதிர்த்து நடந்த போராட்டத்தில் கூட இது ஒரு வன்முறையாக ஆவதற்கான காரணம் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சர் இவர் கூட ராஜ்மோகன் கூட சொல்கிறாரு, போராட்டத்துக்கான இடம் சாலை அல்ல அப்படின்னு. அப்போ எதுக்கு சாலை அப்படின்னா, போயிட்டு வர்றதுக்கு மட்டும், ரைட்டு, ஓகே. அப்போ நீங்கள் பேரணி நடத்தி அதில் பல பேர் மாண்டதற்கான ஒரு காரணமாக கூட அது இருந்தது. இப்போ ரோடு ஷோ நடத்துறது, அதில் சாலையில் அதுலேயும் மரணம், கரூரில் கூட்டத்தில் மட்டும் அல்ல, இதை தாண்டியும் தாவேக கூட்டங்களில் அது போனவங்க வந்தவங்க மரணங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சாலையில் போராட்டம்னா வேறு எங்கே நடத்த முடியும்? அவங்கவுங்க வீட்டில் நடத்த முடியுமா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் இதை நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன சிக்கல்கள் வரும்? இப்போ இதில் என்ன அப்படின்னா, அது ஒரு அடிப்படை குற்றவியல் சட்டத்தையே மீறக்கூடிய சட்டம் தான் இந்த சட்டம். இப்போ அடிப்படை குற்றவியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒருத்தங்க கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை தெரிவிக்கணும், அடுத்தது வழக்கறிஞருக்கு தெரிவிக்கணும், அடுத்தது அவங்க பெயில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த குற்றவியல் சட்டத்தில். இது எதுவுமே இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கிடையாது. இதை தவிர மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த வித விசாரணையுமே இல்லாமல் 12 மாதங்கள் சிறையில் அடைக்கலாம். அப்போ இது ஒட்டுமொத்த உலகமும் எதிர்க்கிற விஷயம் அது. இது இன்னும் சொல்லப்போனால், இந்த சட்டத்தை எதிர்த்து, இது 1980 கொண்டு வரப்பட்டது, இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பயே வழக்கு தொடுத்தாங்க. அப்போ தொடுக்கப்பட்டப்ப 1982 உச்சநீதிமன்றத்துடைய ஒரு புகழ்பெற்ற தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை அவங்க மறுதளிக்கலை. அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக முறைக்கு உட்பட்டு அரசை விமர்சனம் பண்ணுறதோ இல்லை ஒரு போராட்டம் நடத்துகிறதோ பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி இந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாணவர்களை மிரட்டுவதற்காக மத்திய அரசு இதை ஒரு பிரபகண்டா பண்ணி புதுசு மாதிரி கொண்டு வந்திருந்தால் கூட, இதன் அடிப்படையில் அந்த மாணவர்கள் மீது, அறவழியில் போராடக்கூடிய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன? நீதிமன்றம் கண்டிக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. நிச்சயமாக நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிது அல்ல, அது அரசு நினைக்கிற மாதிரி எளிதான விஷயம் அல்ல. கண்டிப்பாக சார். இப்போ இந்த இளைஞர்கள் போராட்டத்தை ஒட்டி இப்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி நீக்கணுங்கிறது தான் இவங்களுடைய தலையாய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இப்போது மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை அப்படின்னா, மத்திய கல்வித்துறை செயலாளரை மாற்றியிருக்காங்க. இந்த நடவடிக்கை போதுமானதா? மக்களுடைய இளைஞர்களுடைய கோரிக்கை ஒன்றா இருக்குது, மத்திய அரசு செய்கிறது ஒன்றா இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ நேற்று மாலை 6:30 டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ரயில் நிலையங்கள்லாம் மூடணும், அப்புறம் இந்த போராட்டம் நடக்கக்கூடிய கர்நாட் பிளேஸில் இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள், உணவகங்கள் உட்பட எல்லாத்தையும் மூடணும்னு சொல்லி
உத்தரவு வந்தப்போ இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியுடைய தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் நினைவுக்கு வருது. அதாவது டெல்லியையே மூட தயாராக இருக்கிறார் மோடி, ஆனால் கல்வி அமைச்சரை மாற்றுவதற்கு இல்லை வந்து அவரை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு தயாராக இல்லை. இப்போ அந்த பதில் தான் இதுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் அதில் இருக்கிற ஒரு அதிகாரி தான் காரணமா? இப்போ அவர் தான் வந்து டிசைனிங் அத்தாரிட்டியா? ஒன்று இல்லை, இன்னும் சொல்ல போனால் இந்த அமைச்சரை தாண்டி அதிகாரி வந்து அதிகாரம் பெற்றவரா முடியுமா? அதில் இன்னும் சொல்ல போனால் என்னென்னா, இது வந்து பிரதமரே மாற்று அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நாங்கள் அடுத்தது அந்த கோரிக்கை வைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை. இவங்க குறைஞ்சபட்சம் அந்த கல்வி அமைச்சரை சொல்கிறாங்க. அப்போயாவது இந்த அரசு வருங்காலத்தில் வந்து இத்தனைக்கு நீட்டை வந்து முழுமையாக எடுக்கணுன்ட்டு அங்கே போராட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய முறைகேடுகளும் இந்த கசிவு. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 வருடங்கள்லேயே 152 முறை வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு நடவடிக்கை கூட இல்லை, ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை இல்லை. இப்போ அதை தான் அவங்க கண்டிக்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த கல்வி அமைச்சரை வந்து நீங்கள் நீக்கினீங்கன்னா கூட, இல்லை ராஜினாமா வாங்கினீங்களா கூட, அது வந்து சரி செய்யப்படுமா அப்படிங்கிறது தான் அதில் கேள்வியாக இருக்குது. இதில் வந்து இன்னைக்கு குரல் எழுப்பக்கூடிய காங்கிரஸும் இப்படி தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இது நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது பிரியங்கா காந்தி பேசுனது இப்போ சோசியல் மீடியாவில் கூட வந்துட்டு தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் கசியக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஒரு தேசிய பிரச்சனை. இவங்க பாட்டி ஒரு உலகளாவிய பிரச்சனைன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்திரா காந்தி. என்னென்னா, அவங்கள்ட்ட கேட்டாங்க, அப்போ தான் அவங்க காலத்தில் தான் வந்து ஊழல் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசப்பட்டது. நேரு காலத்துலேருந்தே ஊழல் உண்டு. 1948 வந்து இந்த போர் மேகம் சூழக்கூடிய நிலைமையில் இராணுவ ஜீப்பு வாங்குறாங்க பிரிட்டன்லேருந்து. அதுலேயே வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது அப்போ நேரு காலத்திலேயே. இந்திரா காந்தி காலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் அதை பற்றின ஒரு பேச்சு வந்தது. அப்போ கேட்டப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இது மாதிரி உங்கள் ஆட்சியில் ஊழல் சம்பந்தமாக. அப்போல்லாம் கொஞ்சம் தைரியமாக கேள்வி கேட்கலாம், முதலமைச்சர்கிட்டையோ இல்லை பிரதம மந்திரிகிட்டையோ செய்தியாளர்கள் தைரியமாக கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி கேள்வி எழுப்புறவங்க மேலே நடவடிக்கை பயிர்தான் சொல்கிறீங்க. இன்னும் இது இல்லாமல் அதுக்கு பல காரணங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு வந்து கேட்காம விட்டுறது தவிர, செய்தி நிறுவனங்களை வைத்திருப்பவர்களுக்கான ஒரு அவங்களுடைய ஒரு சூழல், இது எல்லாமே காரணமாயிடுது. இதில் என்னன்னா, அப்போ அவங்க சொன்னாங்க இந்திரா காந்தி வந்து ஊழல் உலகளாவியது. இவங்க இந்த நீட் கசிவை தேசிய பிரச்சனைனாங்க, அவங்க அதை உலக பிரச்சனைன்ட்டாங்க. மாதிரி பாட்டி மாதிரி பேத்தி இவங்க அப்படின்னு. அதோடைய ஒரு வழியாகத்தான் இப்போ இந்த பிஜேபியும் இருக்குது. நம்ம இதோடைய வரலாற்றையும் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து எப்படி இதை எதிர்கொள்வது, யாரை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாங்கிறதுக்காக அதை நிச்சயமாக இதை ஒட்டிய ஒரு செய்தி தான் பிரதமர் அவர்கள் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காரு. இப்போது நாடாளுமன்றத்தில் அவைகள் கிட்டத்தட்ட 4 நாளும் பெருசாக நடக்கலை, எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு இருக்காங்கங்கிற ஒரு சூழலில் நாடாளுமன்றத்துக்கு வந்து பிரதமர் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கையாக இருக்குது. எம்பி சு வெங்கடேசன் கூட அதை பதிவாக வெளியிட்டிருக்காரு. நாங்கள் வந்து முகநூலில் நீங்கள் பதில் சொல்லாதீங்க, நாடாளுமன்றத்தை வந்து பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு. இந்த சமயத்தில் பிரதமர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த நீட் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மாணவர்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அரசு அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணுது. ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொண்டு வரோம், விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக இதை வந்து விசாரிக்கிறோம் சொல்கிறாரு. இது வந்து ஒரு சரியான, அதையும் ட்விட்டரில் சொல்கிறாரு, அதுவும் ட்விட்டரில் தான் சொல்லியிருக்காரு. அதாவது நாடாளுமன்றத்துக்கு வரல, ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, தவறு பிரச்சனை இல்லை, தவறு வெளிப்படையாக தெரிந்த தவறு நடந்துருச்சுன்னா ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை தானே எடுக்கணும். முதல் விஷயம், இப்போ யார் இதுக்கு காரணம், அதுக்கு அவங்கள வந்து பதவியை விட்டு நீக்கிறதா, விசாரணைக்கு உத்தரவிடுறதா, அவங்க மேலே என்ன கிரிமினல் நடவடிக்கை, இதை தானே செய்யணும். ஏன்னா இது ஒரு பெரிய மாஃபியாவாக இருக்குது. இத்தனை முறை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீட் கசிவு, அதில் பல்லாயிரம் கோடி புழங்குது அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை. இதை விட்டுட்டு இன்னுமா ஒரு விசாரணை மன்றம் அமைச்சது, அது தனியாக இதில் உள்ள பின்னணியை ஆராயறதுக்கு ஒரு விசாரணை மன்றம் பின்னாடி வைங்க, அது வேண்டான்னு சொல்லலை. இப்போ எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, உடனடி நடவடிக்கை அந்த கல்வி அமைச்சரை நீக்குவதும், இன்னும் சொல்ல போனால் முக்கியமான ஆட்களை கைது செய்வதும். இதை தான் இந்த மாணவர்கள் கோர்றாங்க நடவடிக்கை அப்படிங்கிற பேரில். இவர் இனமாக நாமங்க செய்வோம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூடும், நாங்கள் வந்து அதை பற்றி பேசுவோம். பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, இது வந்து இந்த பிரச்சனைகளை ஒத்தி போடுவது அப்படின்னு. இது எங்கே கொண்டு போய் விடுனா, ஏற்கனவே அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர்கள் அந்த மாணவ பிரதிநிதிகள்லாம் சொல்கிறது மாதிரி இன்றைக்கு நாங்கள் வந்து கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறோம், இது நாளைக்கு பிரதமர் பதவி விலகணுங்கிறத நோக்கி போகும் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் நாங்கள் அதை அந்த குரல் கொடுப்போன்னு இப்போ அதை நோக்கி போகிற மாதிரி தெரியுது.
நிச்சயமா சார். தினகரன்ல பேனர் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் மீதான இந்த வன்முறைக்கு அப்புறம் பார்த்தோம்னா, தமிழ்நாடு கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்த மாரி இருந்தது. இப்போ மறுபடியும் தமிழக இளைஞர்களும், மாணவர்களும் களத்துல குதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. சென்னையில குறிப்பா பெரிய அளவிலான போராட்டங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இளைஞர்கள் வந்து தமிழக இளைஞர்களும் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது இப்போ தொடங்கியிருக்காங்க இல்லையா? இதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு வழக்கமாகவே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது 1935லேருந்தே வந்து இது ஒரு போராட்ட களமான எதிரான ஒரு விஷயம் இருக்குது. சமுதாயத்துக்கு எதிரான விஷயம்னா இந்தி திணிப்பு எதிரிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இது. மத்திய அரசு ஒரு விஷயம் வந்து தவறானது மக்களுக்கு விரோதமாக கொண்டு வருதுன்னா முதல் குரல் இங்கிருந்து தான் வரும். அது இந்தி திணிப்பு எதிர்ப்பு இது மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், இங்கே வந்து தொடர்ந்து இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டங்கிறது ஒரு வீரியமாக இருக்கும். இப்போ இங்கேயும் அது நடக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சென்னை, மதுரை, திருப்பரங்குன்றத்தில் வந்து ரயில் மறியல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோவையிலையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலையும் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி பரவலாக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த காவல்துறை நடந்துக்கிற முறை தான் ரொம்ப ஒரு வருத்தமானவும் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. வருத்தங்கிறத தாண்டி, ஏன்னா அந்த மாணவர்களை வந்து நாக்கை துருத்திட்டு அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறது, கடுமையாக தாக்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ங்கிறது வந்து இது காவல்துறையுடைய ஒரு அடக்குமுறை அப்படிங்கிற விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் ஒரு மாணவரே சொல்கிறாரு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்தானே போராடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி பேச்சுக்கள் எடுபடாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலேருந்து தான் காவல்துறைக்கு வேலைக்கு போகிறாங்க, போனால் அந்த வேலைக்கான மைண்டு வந்துடுது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து தான் வழக்கறிஞராக போகிறாங்க, அந்த வேலைக்கான மைண்டு வந்துடும். ஒவ்வொரு துறையும் இப்போ ஒரு அரசு அலுவலகத்துலேயும் நம்ம வீட்டிலேருந்து தான் போகிறாங்க, அங்கே போனதுக்கப்புறம் லஞ்சம் வாங்குறாங்கல்ல. இதனால் இந்த வாதம் எடுபடாது, சொன்னாலும் புரியாது. ஆனால் இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த காவல்துறையை வந்து குறித்து மட்டுமே ஒரு குற்றம் சொல்கிறதுங்கிறது இல்லை. அரசு தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம். ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலமைச்சர் அரசு சொல்வதைத்தான் அது வந்து காவல்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம், அவ்வளோதான். சட்டம்னா நான் இந்த சட்டம் லா சொல்லலை, சதுர வடிவான ஒரு சட்டம்னா அந்த சட்டத்தை எப்படி வேணாலும் வளைப்பதற்கான அதிகாரம் வந்து முதலமைச்சர், உள்துறையை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர், அரசுக்கு தான் இருக்குது. இப்போ கடந்த காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை வந்து மேலே வன்முறையை பிரகோகித்தது. அதே மாதிரி ஆமாம், அது மாதிரி தூய்மை பணியாளர்களை ராத்திரியாக கொண்டு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த போராட்டத்தை கலைக்க முயற்சி பண்ணதுன்னு இது தொடர்ந்து நடக்குது. இது அப்போ அந்தந்த அரசுகள் இதுக்கு பொறுப்பு மாதிரி இப்போ வந்து இது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த தேவேக அரசு தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். அவங்க மேலே தான் தப்பு. இந்த மாதிரி ஒரு பக்கம் விஜய் சொல்கிறாரு வந்து, நான் உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமன், மச்சான், அது இதுன்னு அந்த சில பேர் ரீல்ஸில் போடுறவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அவர் அண்ணனாகவும் இருப்பார், புருஷனாகவும் இருப்பாருன்னு. அதை மட்டும்தான் விஜய் சொல்லலை. அண்ணங்கிறதோட நிறுத்திட்டார், அண்ணன் தம்பின்னுங்கிறதோட நிறுத்திட்டார். அந்த மாதிரியான கருத்துக்களுக்கு தொடர்ந்து நம்ம விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களை பார்க்கல. இல்லை, இவர் சொல்லிக்கிறது இல்லை புருஷன்ட்டு, அதுக்கு சொல்கிறார். மற்ற உறவுலாம் சொல்லுவார், பையன், அண்ணன், தம்பி, இந்த மாதிரிலாம் சொல்லுவார். அப்படி குடும்பத்தில் ஒருத்தராங்கிறது சொல்கிறவர், ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்கிறவர், அந்த மாணவர்களுடைய ஒரு எதிர்காலத்தை வந்து பேசணும்னு சொல்கிறீங்க. அவங்க சார்பாக பேசுறது மட்டும் இதை அடக்கி ஒடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் சொல்கிறது வந்து நமக்கு இந்த டயத்தில் சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு தோணுது. அவர் சொல்லியிருக்கிறாரு, மத்திய அரசு இந்த நீட் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இல்லை ஒரு வீரியமான ஒரு போராட்டமாக தமிழ்நாட்டில் உருவெடுக்காமல் இருப்பதற்காகவே இந்த தேதியை குறித்து கொடுத்து ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களோ. அதாவது இது வந்து விஜய் செய்ததா அவர் சொல்லலை, மத்திய அரசு வயா விஜய். அப்போ அவர் சொல்கிற கருத்து பார்க்குறப்ப அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. ஏற்கனவே டெல்லியில் இளைஞர்கள் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஜனநாயகன் படத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இப்போ தமிழ்நாட்டிலையும் போராட்டம் வந்து தொடர்ந்துருக்கு. இது பல்வேறு செய்தித்தாள்களையும் முதல் பக்கத்தில் வந்திருக்க ஒரு செய்தி. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் நிறைய அடக்குமுறைகள் நோக்கி காவல்துறை நகர்த்துங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது மெரினாவில் வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. அதுவும் நேற்றுலாம் சொல்லணும்னா காலையில் பொதுமக்கள் அனுமதியே இல்லைங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? இப்போ ஏன்னா ஏற்கனவே மெரினாவில் பார்த்தோன்னா உலகம் வியந்து பார்த்த ஒரு போராட்டத்தை வந்து மக்கள் எழுச்சியாக வந்து இளைஞர்கள் செய்து காட்டியிருக்காங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை. ஸோ அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்க தான் இந்த அரசு தீவிர முயற்சி. இல்லை, இந்த விஷயத்தில் வந்து காவல்துறையும் முதலமைச்சர் விஜய்னாவையும் பாராட்டணும். ஏன்னா தேவையில்லாமல் அங்கே போய் மாணவர்கள் கூடி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தடுத்துருக்குறாங்க.
அதுக்கு முதல் நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய விளம்பரத்தை அந்த மெரினாவில் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரோன் வந்து பறக்க அதில் வந்து LED இது மாதிரி போகணும். அப்போ அதுதானே முக்கியம். இப்போ மெரினாவில் மக்கள் கூடுறது வந்து ஜனநாயகன் படத்துக்காக, திரைப்படத்துக்காக கூடலாம். அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த, மக்களுக்கான விஷயத்த விஜய்னாவும் போலீஸும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீட்டுங்கிறது எதுக்கு? அது வந்து எங்கள் ஆப்பிரிக்காலேயோ அண்டார்டிகாவில் இருக்கிற பிரச்சனை தானே. இப்போ ஒரு தமிழக அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, விஜய் கார்த்திகா, போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன். ஆமாம், விஜய் தமிழ் பார்த்திபன். அவர் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அறிவார்ந்த விஷயமா. இந்த டெல்லியில் போராட்டம் நடக்குது, ஏன் 1008 பிரச்சனை. அவர்கிட்ட யாராவது சொல்லணும், இந்தியான்னு ஒரு நாடு இருக்குங்க, அதோடைய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. டில்லிங்கிறது ஒரு மாநிலம், யூனியன் பிரதேசம். அது தமிழ்நாடு மாதிரி தான். அது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தலைநகரம். அது அங்கே எடுக்கக்கூடிய நீட்டு சம்பந்தமான மத்திய அரசு எடுக்கிற முடிவு நம்ம பசங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு யாராவது எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கு. என்னென்னா, இல்லை அது தெரியாமல் தான் அமைச்சராக இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, பல இது தெரியாமையே தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்மணி பேசுனாங்க, இப்போ விஜய்னா ஆட்சிக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பலாத்காரங்களே நடக்கிறது இல்லை, ஏன்னா உடனே பிடிச்சி தூக்கில் போட்டுடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயும் நடக்கலை. இது மாதிரி இல்லாத நேரேட்டிவ்லாம் உருவாக்குறாங்கல்ல, தவறா. அப்போ என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னா, எங்கேயோ ஒரு பெண் பலாத்காரப்படுத்தப்படுறான்னா நம்ம வீட்டு பெண் பலாத்காரப்படுத்துகிறதா ஒரு ஃபீலிங் வரும். அந்த அதுமாதிரி விஜயகாந்த் வந்து எங்கேயோ இருந்து ஒரு 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு, இல்லை 50 பேருக்கு போடுறாருன்னா தனக்கே அதை போட்ட மாதிரி ஒரு நன்றி உணர்வு வரும். அப்போ அந்த மாதிரி இந்த இது தூக்கு தண்டனைன்னு இருக்குன்னா உண்மையிலே இருக்க போல இருக்குன்னு நினச்சி ஏமாறக்கூடியவன். அப்போ அவங்களை எஜுகேட் பண்ணுற லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் தண்டனை, பொதுவாக தூக்கு தண்டனைங்கிறதே தவறு. எந்த ஒரு கட்டத்திலையும் தூக்கு தண்டனைங்கிறதுக்கான ஒரு முறை கிடையாது. அது தனி. இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளோ அறியாமை. இந்த ஒரு நவீன காலத்துலேயும் கையில் திறந்தா ஃபோன் இருக்கக்கூடியதில் இப்போ அவங்கள வந்து ஒரு அறிவுடைமையான ஒரு ஆளாக உருவாக்குற மாதிரி அமைச்சரையும் ஒரு அறிவுடைமையான ஆளாக உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ ஆனால் என்னென்னா, இது முதலமைச்சரே அப்படி இருக்கிறாரோன்னு தோணுது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்ததில்லை, அதை முதல் சீனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்து மொழிப்படி சொல்லப்போனால் செம மாஸ், சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த ரவுடிகள்லாம் போய் நேரடியாக சிறையில் போய் சரண்டர் ஆகுறாங்க. உலகத்தில் எங்கேயும் இப்படி ஆக முடியாது. காவல்துறை காவல் நிலையத்துக்கு போகணும், இல்லை நீதிமன்றத்துக்கு போகணும், அப்புறம் சட்ட நடவடிக்கைக்கு பின்னாடி தான் அங்கே போகணும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் சுடுகாட்டில் போய் விஷம் குடித்து செத்துட்டானா அப்படியே எரிச்சிடலாம் மாதிரி இருக்குது. இல்லை, அது இதை மட்டும் சொல்லிக்கிறேன் சுருக்கமாக. அப்போ அந்த ஒரு சட்ட நடைமுறை தெரியாமே தான் இவங்க கோடீஸ்வரராகவும் சினிமாவும் எடுக்கிற மாதிரி அமைச்சரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு இதில் இருக்குது. இந்த போராட்டத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அமீர், இயக்குனர் அமீர், ரஞ்சித், இவங்கெல்லாம் வெற்றிமாறன், இவங்களுடைய ஒரு அதுக்காக குரல் கொடுத்து அதுக்காக அதாவது இவ்வளவு சீக்கிரம் இப்போ எல்லாருமே அவங்க பிஸியாக இருக்கிற ஆட்கள் தான், திரைத்துறை ஆட்கள் தான். இந்த பிரச்சனை வந்த உடனே இதுக்குள்ளே அவங்க பேசி முடிவு பண்ணி அந்த ரஞ்சித்தோடைய நீலம் பண்பாட்டு மையம் அது மூலமாக அவங்க வந்து அதை கொண்டு வந்ததுங்கிறது இருக்குல்ல, ஒரு உத்வேகம் அளிக்கும். அப்போ என்னன்னா எல்லாரும் அந்த ஒரு சினிமா மோகத்திலேயே போய் இந்த படம் பார்க்குறது, அமைச்சர்கள் அழுவுறது, இதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இல்லை, இது நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு விஷயம் இருக்குது. நிச்சயமாக சார், இன்னும் பல்வேறு செய்திகள் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. அதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, எல்லா செய்தித்தாள்களும் முதல் பேஜில் வந்திருக்கு, தூத்துக்குடியில் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருக்கு. அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திலேயே ஒரு மயங்கி விழுற வீடியோ காட்சிகள் கூட வெளியாகிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் சொல்லி காவல் மரணம் அடைஞ்சார். அடுத்தது சென்னை புழல் சிறையில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். இப்போ 3வது. இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது தாவே காட்சியில். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இதுக்கான நடவடிக்கை ஒரே ஒரு விஷயம் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி இந்தியா முழுக்க காவல் மரணம் நடக்குது, அந்த லாக்அப் டெத் நடக்குது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு உத்தரவிட்டது. எப்படின்னா, காவல் புகார் ஆணையம்னு ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அமைக்கணும். அதுக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக போடணும். ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு உறுப்பினர்களும் அந்த மாதிரி போடுங்க, 2 பேர் 3 பேர். அதில் மாவட்டத்துலேயும் பார்த்தா அதே மாதிரி அந்த லெவலில் ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்களை போட்டு இதை உருவாக்கணுன்ட்டு 2006 வந்து உத்தரவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு காவல் புகார் ஆணையம் உருவாக்குனது எப்போ தெரியுமா? 2022. 2006னா 16 வருடம் கழித்து. ஆனால் 2022லையும் கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கினப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னது மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதியை போடலை.
உள்துறை செயலாளரை தலைவராக போட்டாங்க, ஏடிஜிபி டிஜிபி வந்து உறுப்பினராக போட்டாங்க. அப்போ என்னன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றின ஒரு புகாரை அதிகார மட்டத்தில் இருப்பவங்களே போனாங்கன்னா எப்படி வரும்? அதனால் முதலமைச்சர் இவர் ஜோசப் விஜயாவது அந்த ஆணையம் இப்போ இருக்குது, அது சரியாக செயல்படாத அளவில் இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்க தான் உறுப்பினராக இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த இதுக்கு உச்சநீதிமன்றம் சொன்னது மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக போட்டு இதை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் வந்து நிச்சயமாக மிக குறைவான ஒரு இதுக்கு போகும் அப்படின்னு. அடுத்தது வந்து சிசிடிவி வந்து எல்லா காவல் நிலையத்திலும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 90% காவல் நிலையத்தில் இருக்குங்கிறாங்க. ஆனால் அது செயல்படுதா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. அதை செயல்படுத்த வைக்கணும். காவல்துறை பணியாளர்கள் வந்து நிறைய இடம் வந்து காலி இடத்தை வந்து நிரப்பணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தோடையே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு ஃபீலிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி சினிமா அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக குறைக்கணும்னா இந்த 3 விஷயத்தை செய்யணும். நிச்சயமாக சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீப காலமாக தினசரி செய்தித்தாள்கள் இந்த செய்தி நம்ம பார்க்க முடியுது. அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா அரிசி விலை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் அரசு இதில் பெருசாக கவனம் செலுத்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா சாமானிய மக்கள் வந்து இதனால் நிறைய பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு? இதில் அரசு நடவடிக்கைன்னு எனக்கு பாமக தலைவர் அன்புமணிதான் ஞாபகம் வருது. என்னென்னா இப்போ சமீபத்தில் வந்து வேளாண் நிழல் பட்ஜெட் வழக்கமாக அவங்க அது மாதிரி போடுறது என்னென்ன திட்டங்கள் செய்யணும், எந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயந்தான் பகிர்னாச்சு. எப்படின்னா கிலோவுக்கு 30 ரூபா அளவுக்கு இப்போ உயர்ந்திருக்கு. இப்போ பொன்னி அரிசி பார்த்தா 65 ரூபாலேருந்து 80, ஜீரக சம்பா வந்து 120லேருந்து 200 ரூபா வரைக்கும், அதாவது 80 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. இப்போ வெளி மாநிலத்துலேருந்து வரக்கூடிய வரத்து குறைஞ்சிருக்கு. இதனால தான் இந்த விலையேற்றம். இதை தவிர பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90 அணைகளில் 224 டிஎம்சி தண்ணி இருக்க வேண்டியதில் 71 டிஎம்சி தான் இருக்குது. இந்த அணைகள்லாம் யார் கட்டுப்பாடுனா நீர்வளத்துறை அமைச்சர். அவர் யாருன்னா புஷி ஆனந்த்கிட்ட வந்து மேகதாட்டு பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்ட்டு போகிறாரு. அப்படியே அந்த வீடியோவும் பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து கொண்டாடணும்னு சொல்கிறாரு. அப்போ இவர் தானே நடவடிக்கை எடுக்கணும், நமக்கு வேறு வழி இல்லையே. நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சர். அப்போ இதோடைய பின்னணியில் தான் நம்ம வந்து அரிசி விலை உயர்வை பார்க்கணும். இப்பயே இந்த லெவலில் இருக்குன்னா இப்போ அடுத்தது வந்து பருவமழை பொய்த்துச்சு அப்படின்னா இன்னும் வரத்து குறையும். அப்போ ஒரு கிலோ 300 ரூபா 400 ரூபான்னு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி பிழைக்கிறது? அடிப்படை விஷயம் அது. இதை வந்து தயவு செய்து இந்த அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கவனத்தில் வந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அது. இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தை இட்டுக்கணும் போகிற விஷயம் கிடையாது. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வயிற்று பிரச்சனை. அதனால் புஷி ஆனந்த் அவர்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். நிச்சயமாக சார். அதே மாதிரி இப்போ தந்தியில் ஒரு செய்தி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நம்மளால் மறக்க முடியாது. 2018 நிகழ்ந்த ஒரு சம்பவம், ஒரு 13 பேரை வந்து உயிர் இழந்துக்கிற ஒரு சம்பவம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்பில் ஒரு 50 லட்ச ரூபாய் நிவாரணம் வழங்கதான் சொன்னாங்க. அதில் 30 லட்ச ரூபா தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 20 லட்சம் வரலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஸ்பெக்டர் மேலே மட்டும்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும், மற்ற அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு இதில் தொடர்பு இருக்குது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிற மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. இந்த வழக்கை எப்படி பார்க்கலாம்? இதில் வந்து இறந்தவர்கள் அவங்களுக்கான நிவாரணத் தொகை அப்படிங்கிறது வந்து உடனடியாக தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்கிற மாதிரி உடனடியாக அது பண்ணணும். ஒன்று, ஏன்னா அதுவும் வந்து நீதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கான நிவாரணத்துக்கான ஒரு விஷயந்தான். அது 7 ஆண்டுகளை கடந்துடுச்சு. ஆமாம், ஒன்று அது கடந்த ஆட்சியிலையும் அதை முறையாக செய்யலை. அடுத்தது வந்து இந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கைங்கிறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. எப்பயுமே அதிகாரிகளை சொல்லியே தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதுக்கு உத்தரவிட்டது யார்? இல்லை, அப்போ இருந்த முதலமைச்சரை நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ண முடியும்? இல்லை, அப்போ அதுக்கே அவர் மேலே தான் நான் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ஒரு டிவியில் பார்த்து தான் நடவடிக்கையை தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு தான் இருக்கீங்கன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே ராஜினாமா பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அதை எடப்பாடி பண்ண மாட்டார், இறுக்கி பிடிச்சி தான் இருப்பார், அது வேறு விஷயம். அப்போ அதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். எப்பயுமே அதிகாரிகளையே வந்து பலிகடாக்குறதா அப்படிங்கிறது தான். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பேசணும். நிச்சயமாக சார். இன்னும் பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது, ஆனால் நேரமின்மை காரணமாக இதோட முடிச்சுக்கலாம். நிறைய செய்திகள் குறித்து ஆழமான பார்வை வழங்கிக்க ரொம்ப நன்றி. நன்றி நேர்களே, இன்று அச்சும் அஸ்ரம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சோமு அவர்கள் பல்வேறு செய்திகள் குறித்து ஆழமான பார்வை வழங்கினார். மீண்டும் நாளை அச்சும் அஸ்ரம் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.